ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாமி கும்பிட்ற விலாக் அப்படின்னே சொல்லலாம். நம்ம முன்னோர்களுக்கு ஆடி நோம்பி அப்போ சாமி கும்பிடுவாங்க. அதோட விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நானும் அம்மாவும் அதுக்கான திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு ஷாப்புக்கு போயிட்டுருந்தோம். போகிற வழியில் ரொம்ப மழை வர மாதிரி இருந்துச்சு. மழை வந்துடுமோ அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டுருந்தோம். பட் மழைலாம் வரலை. நாங்கள் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். நீங்களும் சாமி கும்பிட்ருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் போயிட்டு சாமி கும்பிட்றதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் எனக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். எவ்வளோ பேருக்கு டைரி மில்க் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் டைரி மில்க் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் வெஜிடபிள் ஷாப்புக்கு போயிட்டோம். அம்மா வெஜிடபிள்ஸ்லாம் பை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அந்த கேப்பில் இந்த மரத்தில் நிறைய பேர்ட்ஸ்லாம் கத்திகிட்டு இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சாக்லேட் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு பில்லாம் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு பாட்டி வெத்தலை விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ வெத்தலையும் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போயிட்டோம். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனால் மற்றவங்க கண் எங்கே போகும்னு தெரில. பட் என்னோடய கண் எங்கே போகுதுன்னு பாருங்கள். போனோடனேயுமே இங்கே தான் கேர்ள்ஸோட செக்ஷன் அப்படின்னாவே இதுவாக தான் இருக்கும். அப்புறம் அம்மா சில திங்ஸ்லாம் எடுத்து போட சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போய் நாங்கள் திங்ஸ்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பில்லை பே பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே கொஞ்சம் வாழைப்பழம் அதுக்கப்புறம் தீபம்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் வாங்கி முடித்தோடனே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இந்த டே ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே நான் நல்லா குளிச்சுட்டு நான் வீடியோ எடுக்க வந்துட்டேன். வீடியோ எடுக்க வந்தப்போ இந்த சிம்பா என் கூட நின்றுருந்துச்சு. ஸோ அதையும் அப்படியே காமிச்சிடலான்னு சொல்லிட்டு தூக்கி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கு ரொம்ப டென்ஷன், எப்போ தான் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு குட்டி பாப்பா சிம்பா கூட விளையாண்டுருந்தா. அது ரொம்பவே சேட்டை பண்ணிகிட்டு இருந்துச்சு. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிது. விளையாண்டு சிரின்னு சிரிச்சிட்டு இருந்தா. அது இப்படி கையில் தடுக்கும்போது அது ரொம்ப சேட்டை பண்ணும். இது பார்க்குறக்கே ரொம்ப ஒரு மாதிரி அரகண்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்கும். அப்புறம் நான் சொன்னேன், நீ வீடியோக்கு போஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குட்டி பாப்பா வீடியோக்கு போஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவள் நினச்சிட்டா நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். ஆனால் நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னோடனே அவள் அப்புறம் சிரிச்சிட்டு இருந்தா. இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட்டே எனக்கு இவ தான். இவள் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு மாதிரி லொடன்னு பேசுவாள். ஸோ இவ கூட ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் சிம்பா கூட விளையாண்டுருந்தோம். நான் அப்படியே கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் சாமி கும்பிட்றதுக்கு. அம்மா ரெடி பண்ணி வைக்க சொன்னாங்க. ஸோ நான் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அவள் பக்கத்துலேயே பாருங்கள் எப்படி விளையாண்டுருக்கான்னு சொல்லிட்டு. அவளுக்கு அதை தொல்லை பண்ணாமல் இருக்கவே முடியல. அவளுக்கு தெரியும் வீடியோ ஆனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், வீடியோவை பார்த்துட்டே அது கூட விளையாடுறது இது பண்ணிகிட்டு இருந்தா. நல்லா போஸ் கொடுத்துட்டு இருந்தா. உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரியும். என்ன அப்படின்னா அவள் விளையாண்டுருப்பா, அப்போவே கேமராவை பார்ப்பா. ஸோ இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, தாத்தா பாட்டிக்கு வாங்கின துண்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் எல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணுறக்காக எல்லாமே அடுக்கி வச்சுட்ருந்தேன். ஒவ்வொரு திங்ஸாக நான் அடுக்கி வச்சுட்ருந்தேன். நான் அடுக்கி முடிக்கிற வரைக்கும் சிம்பா இங்கேயே தான் படுத்துட்டு இருந்துச்சு. அது கம்பெனிக்கு அப்படியே உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தாவோட ஃபோட்டோலாம் நான் எடுத்துகிட்டு வச்சுட்டு இருந்தேன். இந்த பெரிய ஃபோட்டோவில் இருக்கவர் தான் என்னோடய அப்பாவோட அப்பா, என்னோடய தாத்தா. இவரும் நான் வரக்கு முன்னாடி என்னோடய அப்பா சின்ன வயசில் இருக்கும்போதே இறந்துட்டார். ஸோ என்னோடய அம்மாவோட அப்பாவும் இறந்துட்டாங்க. சின்ன வயசுலேருந்தே நான் என்னோடய அம்மாவோட அப்பாவையும் பார்த்ததில்ல, அப்பாவோட அப்பாவையும் பார்த்ததே இல்லை. 2 பேருமே நாங்கள் 2 பேரும் பிறக்கறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அதாவது என்னோடய அம்மா சின்ன பொண்ணாக இருக்கும்போது, என்னோடய அப்பா குட்டி வயசில் இருக்கும்போதே 2 பேருமே இறந்துட்டாங்க. ஸோ நான் 2 தாத்தாவையும் நான் பார்த்ததே இல்லை. ஃபோட்டோவில் தான் நான் அவங்கள பார்த்துருக்கேனே. பட் என்னோடய அப்பா சொல்லுவாங்க, உங்கள் தாத்தா இருந்திருந்தால் உங்கள் 2 பேரையும் நல்லா பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய அம்மாவும் சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவோட அப்பா ரொம்ப ரொம்ப கைண்டான பர்சனாமா. ஸோ அவர் இருந்திருந்தால் உங்களை ரொம்பவே ஜாலியாக வச்சுருந்துருப்பார், ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் உங்கள் 2 பேரையும் பார்த்து அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு படையல் போடுறதுக்காக நான் இலை போட ஆரம்பிச்சிட்டேன். அந்த குட்டி ஃபோட்டோவில் இருக்கவங்க என்னோடய அப்பாவோட பெரியப்பா. அப்புறம் அந்த மிடில் இருக்கவங்க என்னோடய அப்பாவோட தாத்தா பாட்டி. ஸோ இது எங்கள் அப்பா தான் சொல்லியிருக்காரு. இவங்க யாரையுமே நான் பார்த்ததே இல்லை. நான் சின்ன வயசில் இருக்க முன்னாடி இவங்கெல்லாம் டெத் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப கைண்டான பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க.
தென் நான் வந்து லைனாக ஒவ்வொரு சந்தனம் குங்குமம் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து பூ வைக்கலான்ட்டு நினச்சிட்ருக்கும்போது இந்த சிம்பா வந்து நடுவில் வந்து படுத்துருச்சு. அப்படி கேமராவை மறைச்சிட்டு வந்து உட்காந்து படுத்துட்டு இருந்துச்சு. என்னடா இவ பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் அது எப்படி பார்த்துட்ருக்குன்னு. நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்துச்சு. ஏதாவது எடுத்து வச்சா அதை பார்த்துட்டு இருந்துச்சு. என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒவ்வொன்றையும் அவ்வளோ அக்யூரேட்டாக நோட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அதை அப்படியே துரத்தி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு வந்து படையல் போட ஆரம்பிச்சிட்டாங்க சாமி கும்பிட்றக்கு. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச நான்வெஜ் அதுக்கப்புறம் எல்லாமே செஞ்சுருந்தாங்க. அந்த பாட்டிக்கு கச்சாயம் அதுக்கப்புறம் வடையெல்லாம் பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து அவங்களுக்காக கச்சாயம் வடை எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. இதை எல்லாத்தையும் சாப்பிட்றக்கு வேறு ஒரு ஆள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. நான் பிடிச்சி வச்சுருந்தேன் சாப்பிட்றக்கூடாது அப்படிங்கிறக்காக. இதை விட்டுருந்தா இப்போ எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கும். போய் ஃபுல்லாகவே ஸ்பாயில் பண்ணி விட்டுருக்கும். ஸோ அதை நான் நல்லாவே பிடிச்சி வச்சுக்கிட்டேன். தென் வந்து என்னென்னா அப்பாவுக்கு கால் பண்ணி அப்பாவை வர சொல்லிட்டோம் சாமி கும்பிட்றக்கு. ஸோ வந்து அவங்க என்னென்னலாம் சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் வச்சு கும்பிடணும்னு சொன்னாங்க. ஸோ அவங்க எல்லாருமே என்னென்ன சாப்பிடுவாங்களோ அது எல்லாமே நாங்கள் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தேங்காயெலாம் உடச்சி நாங்கள் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதில் ஒரு படையல் எடுத்துகிட்டு போய் காக்காவுக்கு வைக்கிறதுக்கு போயிட்டாங்க. அப்புறம் என்னோடய இன்னொரு பாட்டி வீட்லேயும் சாமி கும்பிட போயிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு தான் வெயிட்டிங். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் உட்காந்து விளையாண்டுருந்தோம். விளையாண்டு முடிச்சுட்டு நான் வந்து பார்த்துட்ருந்தேன். அவங்க 2 பேரும் விளையாண்டுருந்தாங்க, பாப்பாவும் தம்பியும். அவங்க 2 பேரும் கூட ஒரு பாட்டி வேறு வந்து பேட்டெல்லாம் வச்சு விளையாண்டுருந்தாங்க பால் அடித்து. நானும் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன். அவங்களும் சின்ன குழந்த மாதிரி விளையாண்டுருந்தாங்க அவங்க கூட. ஸோ அவனுக்கு ரொம்ப ஹாப்பி அந்த மாதிரி விளையாண்டுருக்கிறது பாருங்கள். அவன் ரொம்ப சேட்டை. மோஸ்ட்லி என்னோடய விலாக்ஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி வீட்டில் படையல் வச்சுருந்தாங்க மேலே காக்கா சாப்பிட்றக்கு. அங்கே வந்து மயில் வந்து சாப்பிட்ருந்துச்சு. ஸோ இதை வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து முருகரே வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. விலாக் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.